நீங்க எல்லாம் போங்கன்னு வரட்டி விட்டாங்க. அடுத்து எங்க பகுதி செயலாளர் செல்வகுமார் அது கவுன்சிலர் வீட்டில் 3 கோடி ரூபாய் பணம் உள்ள இருக்குது. நாங்கள் கண்ணால் பார்த்தோம். போயிட்டு இல்லைங்கிறாரு. பணம் 3 கோடி ரூபாய் இங்கே இருக்கு. அந்த பணத்தை அவங்க என்னன்னு கூட பார்க்கறதுக்கு வர 3 மணி 8:05க்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்காரு பிளைன் ஸ்கூலுக்கு. வந்தது 11:05க்கு. அப்ப என்ன கேட்டதுக்கு பறந்தா வர முடியல. பறந்தா வர முடியும். பிளைன் ஸ்கோடு எப்படி சார் சொல்லலாம்? பறந்தா வர முடியுன்றதுக்காக தேர்தல் நடத்துறாங்க. அப்போ உயிர் பறக்க முடியும். வரணும். ரத்து செய், ரத்து செய். தேர்தல் அதிகாரி வர சொல்லுங்க. கலெக்டர் எங்க இருக்காரு? இனிமேல் ரூம்ல பார்த்து இதெல்லாம் பார்த்து நான் நான் நம்பிக்கை இல்லை. அரெஸ்ட் பண்ணா பண்ணுங்க சார், நோ ப்ராப்ளம். இப்போ என்ன நீங்க அரெஸ்ட் பண்ற மாதிரி பணம் நீங்க எல்லாம் பாருங்க. இப்படி டிக் பண்ணி உட்காந்து ரோட்ல உட்காந்து என்ன போலீஸ் சார், உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாது? இங்க இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் அத்தனை பேர் தெரியுமா தெரியாது? எல்லாத்துக்கும் தெரியும். யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அவங்களால முடியாது. ஒரு லாட்ஜில தங்குறவனா ரிஜிஸ்டர் பண்ணவங்க ஆதார் கார்டு வாங்க. நான் சொன்ன முடியும்.